பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் வடை சுடுவோம். வெண்டைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, லவங்கம் பட்டை பொடி, இஞ்சி பூண்டு, புதினா கொத்தமல்லி. இப்போ இது ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ கடலப்பருப்பையும் ஒரு 1/4 கிலோ கடலப்பருப்பு கழுவி போட்டுக்கணும். இப்போ இதை அரைக்க போகிறோம். இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாவோட கலந்துக்கலாம். ஒன்று இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. முருவலாக இருக்கும் வடை, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வடை எப்படி செய்யணும், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க இப்போத்து பிள்ளைங்க தான் வெண்டைக்காய்லாம் சாப்பிட மாட்டேன், காய்கறியே சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வடையை சுட்டு லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி வடையை சுட்டு கொடுத்துருங்க. எவ்வளோ அவ்வளோ நல்லா முருவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், வடை ரெடி. நீங்களாம் சொன்னால் தான் இது வெண்டைக்காய் வடைன்னு தெரியும். இல்லைன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், முருவலாக நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க.